இந்த வீடியோவில் உங்களை எல்லாம் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அறந்தாங்கி தாலுகா மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா அறந்தாங்கி வட்டாரம் தினையாகுடி கோபாலபுரம் ஆதிதண்டேஸ்வரர் ஆலயத்தின் புராண கோயில் இது. இந்த கோவிலில் ரத்தினசாமி தேவர் அவர்களின் சொந்த பொருள் செலவில் திருப்பணி செய்யப்பட்டது. இப்பொழுது இந்த சுற்று வட்டாரத்திலே இந்த சிவன் கோவில் இது. இந்த கோவில் தான் சிறந்து விளங்குது. 10 கிலோமீட்டர் அளவுக்கு வேறு எங்கேயும் சிவன் கோவில் கிடையாது. சிவன் கோவில் மிக சிறப்பு வாய்ந்த புராதன கோவில் இது. இதில் மக்கள் வாரம் சிவன் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு மற்றும் அம்பாள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி ஆகிய விநாயகர், முருகன் மற்றும் பரிவார தெய்வங்கள் இங்கு இருந்து வருகின்றது. அதையல்லாமல் பிரதோஷத்தன்று மக்கள் இங்கு சனி பிரதோஷம் அனைத்து பிரதோஷங்களுக்கும் இங்கு வெகுவாக வருகை இருந்து சிறப்பான முறையிலே வழிபடுகின்றார்கள். பழைய கோவில்களில் மிக சிறந்து இந்த சுற்று வட்டாரத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது இந்த கோவில். எனவே அனைவரும் வருகை இருந்து கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இது கோவிலின் விநாயகர் பெருமாள். விநாயகரை அடுத்து தட்சிணாமூர்த்தி, மற்றும் பரிவார தெய்வங்கள். இது முருகன் ஆலயம். இதிலே தனியாக சிறப்பாக முருகனுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலயம் ஒன்று அமைத்துள்ளார்கள். முருகன் வள்ளி தெய்வானையுடன் இங்கு காட்சியளிக்கின்றார். முருகப்பெருமானின் வேல் இது. கோவிலுடைய கோபுரம் இது. பிரசித்தி பெற்ற கோவில். இங்கு நவக்கிரக சாமிகளும் உள்ளன. சனிக்கிழமைகளும் மற்றும் கிழமைகளிலுமே இங்கு சனீஸ்வரனுக்கு நவக்கிரகங்களுக்கு சிறந்த வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பழைமை வாய்ந்த ஐயர் அவர்கள் இவர்தான் இந்த கோவிலை அர்ச்சனைகள் செய்து நிர்வகித்து கொண்டு தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கின்றார். பைரவர், சூரியன் போன்ற சகல தெய்வங்களும் உள்ள சக்தி வாய்ந்த கோவில் இதுதான். இது நந்தி. இங்கு பிரதோஷத்தன்று சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடைபெறும். அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான முறையில் நடைபெறும். சுற்றி வர முன்பே மதில் சுவர்கள் எடுக்கப்பட்டு சிறந்த முறையில் நடந்து வருகிறது. எனவே இந்த கோவிலுக்கு அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.